இன்றைக்கு நமக்கு எப்படி இருக்குது? 21 நூற்றாண்டுகள் கடந்து இன்றைக்கு 21வது நூற்றாண்டில் வாழ்ந்து கொள்கிற நமக்கு, 2000 வருஷத்துக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அதே எபேசியர் 5 எப்படி இருக்குது? இன்றைக்கு எது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? ரொமான்ஸ். உலகம் முழுக்க மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா காதல் தான். காதல் வயப்பட்டு விரும்பினவங்கள, ஆசைப்பட்டவங்கள, அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு பார்த்து தான் பண்ணிக்கிறாங்க. பொண்ணும் பார்க்குறா, இவன் மன்மதன் மாதிரி இருக்கிறான், பையனும் பார்க்குறான், இவ உலக அழகி மாதிரி இருக்கிறா, பண்ணிக்குவோம். ஏன்னா இன்பத்தை அனுபவிக்கணும். சினிமாவில் எப்படிப்பட்ட காதலை பார்க்குறோமோ அதே மாதிரி காதல் வீட்டில் வேணும் எனக்கு. அப்போ அந்த நடிகை மாதிரியே மனைவி வேணும், அந்த நடிகர் மாதிரியே புருஷன் வேணும். இப்படி தான் போகுது புத்தி பாருங்கள். அந்த மாதிரி உலகமாக இன்றைக்கி இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தா இன்பத்தை அனுபவிப்பதற்கு. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல் அன்பு கூறுங்கள். வெறும் இதை பார்த்து அழகை பார்த்து ஈர்க்கப்படுறது இல்லை. கிறிஸ்து ஏன் அப்படி, ஏன் அதை பெருசுப்படுத்துறதுக்கு? ஏன் இந்த திருமணத்தில் நட்பை முன்னால் வைக்குது? ரொமான்ஸை முன்னால் வைக்கல, நட்பை முதல்ல வைக்குது. சமுதாய அந்தஸ்தை காப்பாற்றிக்கிறத முன்னால் வைக்கல. உனக்கு அந்தஸ்தை அப்படி மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணு, அடுத்து முன் வைக்கலையே. ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார், ஒரு ஆளை பாருங்கள், அந்த காலத்தில் என்கிட்ட கூப்பிட்டு வந்து சொல்கிறாரு, பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம், வாழ்ந்து கெட்ட குடும்பம் அதுங்க, அதனால் இதை தூக்கி நிறுத்துகிற மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் பார்த்து கொடுங்க. அந்த மாதிரி பொண்ணு இங்கே இருக்கிற மாதிரி நினைக்கிறார் போல இருக்கு அவர். நம்மக்கிட்ட வந்து அப்படி தூக்கி நிறுத்துகிற மாதிரி ஒரு பொண்ணை என்னென்னு இது விளங்குறது ரொம்ப கஷ்டமா? முதல்ல கிளம்புங்க நீங்கள். என்ன இந்த வேலையெல்லாம் நான் பார்க்குறது, நான் புரோக்கரா இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு? வாழ்ந்து கட்டுருக்கிறாங்களா, இதை தூக்கி நிறுத்துறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணணுமா? என்னையா அது? என்ன கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உலகம். அப்போ ஏன் கிறிஸ்தவத்தில் இந்த போதனையில் சமுதாய அந்தஸ்தை மேம்படுத்திக்கிறத முன்வைக்கல? திருமணம்னு வரும்போது ஏன் ரொமான்ஸை கூட முன்வைக்கல? ஏன் அதை முன்வைக்கல? கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல உயிரை கொடுக்குற விதத்தில் அன்பு கூர்ந்து அந்த மாதிரி அதை முன்வைக்குது. அது மட்டும் இல்லாமல் நட்பு, உண்மையான நட்பு, அதை ஏன் முன்வைக்குது? ஏன்னு சொன்னால் வெறும் சமுதாய அந்தஸ்தை காப்பாற்றிக்கிறது அல்லது மேம்படுத்திக்கிறதுக்காக உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக திருமணம் பண்ணிங்கன்னா அந்த பொருளாதாரம்ங்கிறது இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும். இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்க? விட்டுற போகிறீங்களா மனைவியை அல்லது புருஷனை? ரெண்டு சைடும் இருக்குது. சிலர் மனைவி கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்து பண்ணுறாங்க. சிலர் புருஷனை பார்க்கும்போது நல்லா பணக்காரனாக பார்க்கணும்.